யூடியூப் சேனல் லேர்னிங் அகாடமி. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஏடபிள்யூஎஸ்ஐஎம்னா என்ன, ஐஏஎம்மோட காம்போனன்ட்ஸ் என்ன, மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கிறவர் தான் எல்லா ஆக்சஸும் வச்சுருப்பார். புதுசாக டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வராருன்னு வச்சுக்கோங்களேன் டீமில், அவருக்கு எல்லா ஆக்சஸும் கொடுக்க முடியாது. டேட்டா பேஸ் ரிலேட்டட் ஆக்சஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வரணும்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எல்லா ஆக்சஸும் கொடுக்க முடியாது. அவருக்கு ஸ்டோரேஜ் ரிலேட்டட் ஆக்சஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ரோல்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்து ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏடபிள்யூஎஸ்ஐஎம்னா என்ன, ஐஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். உங்களை ஏடபிள்யூஎஸ் செக்யூர்டாக ஆக்சஸ் பண்ணுறது தான் ஏடபிள்யூஎஸ்ஐஎம் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஐஎம் நம்ம போவோம். அதுக்கு மேலே ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் எங்கே இருக்குது அப்படின்றத காட்டுறேன். நீங்கள் ஏடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஐடென்டிட்டி அண்ட் காம்ப்ளைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஐஎம்மில் கிளிக் பண்ணிப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ், குரூப்ஸ், ரோல்ஸ், பாலிசிஸ், இதெல்லாம் தான் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு யூசரை க்ரியேட் பண்ண போகிறேன். யூசர் வந்து பார்த்தீங்கன்னா சரி, ஏதோ ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன், அருண்னு கொடுக்குறேன். ஆக்சஸ் டைப் வந்து ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ் வேணுமா இல்லை ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆக்சஸ் வேணுமா அப்படின்னு கேட்குது. நான் வந்து ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆக்சஸ் கொடுக்குறேன். யூசர் அந்த லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு அவருடைய பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறாரு. ஸோ அவர் ஏடபிள்யூஎஸ் ஆக்சஸ் பண்ண போகிறாரு. ஸோ ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆக்சஸ் நான் கொடுக்குறேன். கன்சோல் பாஸ்வேர்டு வந்து நான் கஸ்டம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன், நான் செட் பண்ண பாஸ்வேர்டை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிக்வயர் பாஸ்வேர்ட் ரிசெட். ஒன்ஸ் யூசர் இந்த கிரெடென்ஷியல்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் அவர் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. நான் டிக் பண்ணுறேன். ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அதை நான் வைக்கிறேன், அதை எனேபிள் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு போகிறேன். பாலிசிஸ்னால் என்னென்னா பெர்மிஷன்ஸ் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றது. நான் வந்து S3ன்றது ஸ்டோரேஜ், அது நான் வந்து ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன். அவரும் டேக்ஸ் ஆட் பண்ணேன், ஜஸ்ட் ஒரு கீ பேர் மாதிரி தான் அது. ஸோ நான் 1 2 3 4 5 1 2 3 4 5 கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு ஆல் ரிவ்யூ மாதிரி இது. ஸோ நம்ம அருண்ற யூசரை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ குரூப்ஸ்ன்றது லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் தான் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ யூசர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த குரூப்பில். ஸோ குரூப் நான் நேம் டீம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ S3 ஆக்சஸ் ஃபுல்லாக இந்த பெர்மிஷன்ஸ் கொடுக்குறேன். யூசர்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண யூசரை வந்து நான் இந்த குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சுன்னு செக் பண்ணி பார்த்துவோம். குரூப் க்ரியேட் ஆகிடுச்சு, இந்த யூசர் நம்ம டேக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போனால் ரோல்ஸ்னால் என்ன. ரோல்ஸ் வந்து அப்ளிகேஷனில் நம்ம அசைன் பண்ண போகிறோம். உங்கள் சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ஸ்டன்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என் சர்வர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டோரேஜில் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த பர்மிஷன் கொடுத்தா தான் அதால் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் அதுக்காக தான் நம்ம ரோல் அப்படின்றத க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் ரோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். பாலிசி அப்படின்றது பெர்மிஷன் நான் வந்து S3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ தட் இந்த சர்வீஸ் வந்து ஸ்டோரேஜோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் பண்ணுறேன். அந்த பெர்மிஷன்ஸ்க்கு கீ வந்து கீ வேல்யூ பேர். ஸோ நான் வந்து 1 2 3 4 நம்ம எதுவாலும் கொடுத்தா ஜஸ்ட் ஒரு கீ பேர் ஐடென்டிஃபிகேஷன் தான். இப்போ நான் ரோல் நேம் கொடுக்குறேன்.
ஸோ நம்ம ரோல் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ரோல் வந்து நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த ரோலை. அது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பாலிசிஸ் அப்படின்றது வந்து ஒரு பெர்மிஷன் மாதிரி. நம்ம எப்படி யூசர்ஸ் க்ரியேட் பண்ணும்போது அந்த பாலிசி க்ரியேட் பண்ணோம் S3 ஸ்டோரேஜ் ஒன்லி அப்படின்றது, அதுதான் வந்து பாலிசிஸ். அதாவது பெர்மிஷன் கொடுக்குறீங்க, அது மட்டும்தான் அவர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இதுதான் பாலிசிஸ். ஸோ இந்த லிங்க்கில் தான் அந்த யூசர் லாகின் பண்ணோம். அவருடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணால் அவருடைய ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ணலாம். அவருடைய S3 ஸ்டோரேஜ் மட்டும்தான் பண்ணும். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணலாம். வேற ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன பார்த்தா மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷனல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே கூகுள் ஆத்தென்டிகேட்டர் வந்து உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த QR கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். இது எதுக்குன்னா ஒரு அடிஷனல் செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்னுடைய பாஸ்வேர்டு பண்ணதுக்கப்புறம் இந்த கோட் ஆத்தென்டிகேஷன் கோட் போட்டால் தான் அவரால் லாகின் பண்ண முடியும். ஸோ ஒரு செக்யூரிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஸோ நான் அந்த கோட் என்டர் பண்ண போகிறேன். என் மொபைலில் வந்து இருக்குது மல்டி ஃபேக்டர் கோடு. செகண்ட் கோட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் செட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ ஒரு யூசர் அந்த யூஆர் லாகின் பண்ணார்னா பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த ஆத்தென்டிகேஷன் பண்ணதான் லாகின் பண்ண முடியும். இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் உடைய பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் யூஆரில் தான் யூசர் லாகின் பண்ணுவார். லாகின் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டும் அந்த ஆத் கோடும் அவர் கொடுத்தா மட்டும் தான் லாகின் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.